சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான ராசிப்பா. இவங்க எப்போவுமே கோபமான முகத்தோட தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது, யாருக்கோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோற்றம் இருக்கும். உள்ளுக்குள்ளே இல்லைங்க, உண்மையாக பழகினவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்மையானவங்க. கோபதாபங்கள் இருந்தாலுமே மற்றவங்களினுடைய மனசு நோகக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க. குறிப்பாக மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால் தாங்கிக்க முடியாதுங்க. தாங்கிட்ட இருக்கிறது என்னவா இருந்தாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நான் தான் இதை கொடுத்தேன், என்னால் தான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு புகழுக்குமே பேருக்குமே இவங்க சொந்தக்காரங்களாக இருக்கவே மாட்டாங்க. இவங்க, நான் பச்சையாக சொல்கிறேங்க, இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உதவியால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாலுமே இவங்க ஒரு நாளும் என்னால் அவங்க இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளுமே சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் உதவி வாங்கிக்கிட்டவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இவங்க வந்து பெருசாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. அடப்போ, நல்லா இருக்கியா, நான் உதவி செஞ்சதுனால நீ நல்லா இருக்கப்பா, நான் உதவி செஞ்சேன், அதை நீ பயன்படுத்திக்கிட்ட. இவங்கிட்ட கேட்டாலும் இவங்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் இதுவாக தாங்க இருக்கும். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத, யார்கிட்டையுமே புகழுக்கு மயங்காத, அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய மரியாதை குணம் படைச்ச இன்னும் நிறைய புகழ் வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்காக பாடிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அதுக்கு தகுதியானவங்க தான் அவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, 30 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிற சிம்மம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க இது. அடப்போமா, ஆல்ரெடி கொடுத்து தான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கோம், இன்னும் என்னத்தை கொடுக்க சொல்கிற? கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க, தனக்குன்னு கணக்கு பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்குமே அள்ளி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக நீங்கள் இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. அது பணமழையாக இருக்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கடவுளினுடைய அருள் புரிஞ்சு அவங்களினுடைய ஆசீர்வாதங்கள் புரிஞ்சு உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, என்ன கிரகமோ தெரியல, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உழைக்க தான் போகிறேன், கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிருச்சு, இவ்வளவுதான் கஷ்டமானு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பழகிருச்சு அப்படின்னு தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த கஷ்டங்கள் காணாமல் போகுதுங்க. காரணம், திரிக்கிரக யோகம் ஒரு ராசியில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கையால் உங்களுக்கு யோகங்க. இந்த 3 கிரகங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க. இப்போது நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான். அவங்க கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்டில் குடியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க 3 தெய்வங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கும். இந்த 3 தெய்வங்களும், அதாவது 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு எந்தெந்த வகைகளில் எந்தெந்த விஷயங்களில் யோகமான பலனை கொடுக்க போகுது, அதை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் உலகிற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அப்படிங்கிறது என்னங்க, மனித உடலும் சிம்ம முகமும் உக்கிர வடிவம், இதுதான் நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வரும். ஆனால் பக்தர்கள் அழைச்சதும் அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படின்னு அது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுதுங்க. இந்த நரசிம்மர் வழிபாட்டில் பலருக்குமே தெரியாத பல அரிய தகவல்கள் இருக்குங்க. அதுதான் ஆன்மீக தகவல்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு அந்த தெய்வத்தோட நாமத்தை 3 தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க.
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னம்மா இவரை வழிபாடு செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் முன்னாடியே சொன்னேன், மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள்லேயே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லியாச்சுங்க. எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காமல் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி நரசிம்மரை பொறுத்த வரைக்குங்க 74க்கும் அதிகமான ரூபங்களில் அருள்பாலிக்கக்கூடியவர். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 9 ரூபங்கள். உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்பர நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நரசிம்மர் அவதாரங்களில் 9 முக்கிய வடிவங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்குங்க. இதில் யோக நரசிம்மர் பார்த்திங்கன்னா யோக நிலையிலையும், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தனது மடியிலையும் அமர்ந்து வச்ச நிலையில் மட்டுமே சாந்த சுரூபமாக காட்சியளிப்பாங்க. மற்ற எல்லா வடிவத்திலையுமே உக்கிரமாக தாங்க காட்சியளிப்பார். இதனால் பெரும்பாலான நரசிம்மர் கோயிலில் வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்யறதுக்கு நியமிக்கப்பட்டுருவாங்க. அதுவே இந்த யோக நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்களில் அப்படி ஒரு விதி கிடையாதுங்க. இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா பயம், பக்தி, விடாமுயற்சி, அசைக்க முடியாத நம்பிக்கையோட வழிபாடு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளையுமே இந்த நரசிம்மர் அருள்வாருங்க. குறிப்பாக யாரெல்லாம் வியாழக்கிழமைகளில் நரசிம்மர் முன்னாடி உட்காந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்சு வடக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு பிரயாணம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பயம், கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க. எந்த சூழ்நிலையிலையுமே மனசு அமைதியை இழக்காது. துன்பங்களும் சரி, கஷ்டங்களும் சரி உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. அதற்கு மாறாக அமைதி கிடைக்கும். அப்படியே அமைதி கிடைக்குங்க. செல்வ வளம் பெருகும். நிம்மதியாக இருப்பீங்க. எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ தீராத கடன் தீருங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும். நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்கி நம்ம இதை கேட்கலாங்க. இவ்வளோ நேரம் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை வழிபாடு செய்கிறதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இவர் தாங்க உயர்ந்த உகந்த கடவுள். எப்போவுமே கோபப்பட மாட்டீங்க. எப்பயாவது கோபப்படுவீங்க. அந்த கோபத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. அந்த கோபத்துக்குள்ள பலாயிரக்கணக்கான நியாயம் இருக்கும். புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நீங்க கோபக்காரங்க. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை பேசலாம், ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு அவன் கரெக்டாக நடந்துட்டுருக்கான், நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நிற்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உங்ககிட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது. நீங்கள் வேண்டாமலேயே, நீங்கள் விரும்பாமலேயே லக்ஷ்மி நரசிம்மரினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அதனால தான் இன்னும் உங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருதா, கட்டாயம் அதை விலக்கி கொள்ள இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கஷ்டமும் நஷ்டமும் இருக்கா, பயம் இருக்கா, பதட்டம் இருக்கா, கடன் பிரச்சனை இருக்கா, நோய் நொடிகள் சொல்லி இருக்கா, எல்லாமே உங்களை விட்டு விலகணுமா, இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு. சிம்மராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் போகிறதுக்கு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாங்க. ஸோ இவரை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமாக மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாங்க. இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அரசியல் அதிகார தோரணமாக இருக்கணும், அரசியலில் இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கணுங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லா துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அனுபவிக்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. கோபமாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும். ஸோ அந்த விஷயத்தில் பலப்படம் செய்ய போகிறீங்க. சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க. இதன் விளைவாக மரியாதைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில்
உங்களினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. நிதி ரீதியாக வெற்றி, பணத்தை சேமிக்கிறதுலையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இந்த சேமிப்பு உங்களினுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும். தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களினுடைய பல நாள் லட்சியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க. கண்டிப்பாக உங்களினுடைய பல்வேறு துறையில் வெற்றிகள் குவிய போகுது. உங்களுடைய முயற்சிகளும் சரி, உங்களுடைய திறமைகளும் சரி அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல வசந்தமாக இருக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்கள் இப்போ சில விஷயங்களால் கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் அந்த குழப்பத்திற்கு மிகப்பெரிய தெளிவு வரப்போகுதுங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவால் தான் அது சாதாரண முடிவில்லை. உங்களை வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய முடிவு. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னைக்குமே தெய்வம் இறங்கி உதவி செய்யாது. பிரபஞ்சம் ஒரு சிக்னலை தான் கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய அளவில் சிம்மத்தோட வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, பணம் வரப்போகுது. ஆனால் எப்படி வருது அதுதான் முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இல்லாமல் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்க போகுது. அது ஒரு தகவலாக இருக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு அழைப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முன்னாடி விட்ட ஒரு விஷயம் மறுபடியும் உங்கள் முன்னாடி நிற்கலாங்க. இங்கே தான் விதியோட சூட்சமம் அடங்கி இருக்கு. அந்த நேரத்தில் இங்கே தாங்க விதியோட சூட்சமம் அடங்கியிருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள் வருமானத்தை உயர்த்தவும் செய்யும். அதே நேரத்தில் தவறான முடிவு நீங்கள் தெரியாமல் தான் எடுப்பீங்க. இருந்தாலுமே தவறான முடிவெடுத்தால் உங்களோட வருமானம் கொஞ்சம் தாமதமாகி வரும். அதனால் இன்னைக்கிருந்து சரியாக ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் பண சம்பந்தமாக வரக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் தவிர்க்காதீங்க. ஏன்னா சில வாய்ப்புகள் சத்தம் போடாது. அது ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வீட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். சிம்ம ராசிக்காரர்களே, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய சண்டை எதுவும் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருக்கலாம், ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்கலாம். இங்கே தான் உங்களினுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு யுக்தியாக மாறப்போகுது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முயற்சி முழு வீட்டோட சூழ்நிலையுமே மாற்றிடுங்க. இந்த வாரம் எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாமல், அதாவது ஈகோவை விட்டுட்டு நீங்களே முன் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா சில உறவுகளுக்கு எந்த விதமான பெரிய முயற்சியுமே தேவைப்படாது. சின்ன கவனம் செலுத்தினாலே போதுங்க. அந்த உறவுகள் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக மாறிடும். இப்போ காதலை பற்றி, அன்பை பற்றி சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களோட மனசு ரொம்ப மெழுகு போல தாங்க இருக்கும். உங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த உறவு உங்களினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வர்றதுக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தருங்க. பழைய தொடர்பு மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. பேசணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் தாங்க யோசிக்கணும். இப்போது இந்த உணர்வுகளை ஒழிச்சு வைக்கவே முடியாது.
முடியாது. ஒரு உண்மையான வார்த்தை, ஒரு நேர்மையான பாராட்டு, ஒரு வெளிப்படையான பேச்சு, இது எல்லாமே முறிந்த உறவை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்க போகுதுங்க. ஏன்னா சில பற்றுக்களும் பாசங்களும் எவ்வளவு எளிதாகவும் முடிஞ்சிடாது. அது சரியான நேரம் வர வரைக்குமே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது வாய்ப்புகள். இந்த வாரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தொடக்கமாக வேணாலும் இருக்கலாங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை இப்போ செய்யலாம், அப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த வாய்ப்புகள் எல்லாமே பெரிய ஆடம்பரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல் வரும். ஆனால் சக்தி வாய்ந்ததாக வருங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் பின்னாடி மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு சின்ன முடிவு போதுங்க. ஒரு சிறிய அடியெடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்கள் முன்னேற்றத்தை அதுவே வேகப்படுத்தும். ஏன்னா சில வாய்ப்புகள் இரண்டாவது முறை கதவை தட்டாதுங்க, ஒரே ஒரு தடவை தான் வரும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பழைய நண்பர்கள் கிட்ட தவறான புரிதல் எல்லாமே வரலாம். பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அது மனசுக்குள்ள ஒரு தூரத்தை ஏற்படுத்தும். சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. சில நபர்கள் உங்களினுடைய மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, புதிய தொடர்புகள் உருவாகுங்க. புதிய கூட்டணிகள் கிடைக்கும். புதிய மனிதர்கள் உங்களினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்பாங்க. அதனால் யாரையுமே பிடிச்சி வைக்கணும், யாரை மெதுவாக விடணும், இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு வருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே சேர்ந்து நடக்க மாட்டாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நம்மளால் முன்னேறி நடக்கவும் முடியாது. சிலர் ஒரு கட்ட வரைக்கும் மட்டும்தாங்க வருவாங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களினுடைய உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. தூக்கமின்மையினால் அது இருக்கலாம், அல்லது மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அதனால் இருக்கலாம். இது எந்த விதமான பலகீனமும் கிடையாது. உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நினைவூட்டல் தான். கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு. வாழ்க்கையில் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நடைப்பயணம் செய்யுங்க. சில நிமிஷம் அமைதியாக உட்காந்து இருக்கிற மனசை பரஸ்பரமாக்கும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களினுடைய அடுத்த முடிவுகள் தெளிவாக இருக்குங்க. இந்த வாரம் வேகத்தை விட சமநிலையே முக்கியம். இப்போ மறுபடியும் பணத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது அவசரம் மட்டும் வேண்டாங்க. ஒரு ஆஃபர் நல்லா தோன்றலாம். ஒரு முதலீடு சேஃபாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் முழுசாக ஆழம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் காலை விடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக அலசி ஆராயிறீங்களோ அதுவே உங்களோட சக்தி. யாராவது சொல்லிட்டாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முடிவெடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன சுதாரிப்பு கூட பெரிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுதாரிப்பு நீண்ட கால லாபத்தையும் உருவாக்கும். பண விஷயங்களில் உங்களினுடைய புத்திசாலித்தனம் தாங்க உண்மையான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.